ஹாப்பி மச்சி. மண்டே நான் தான் உனக்கு மேனேஜர். ஏண்டா சந்தோஷப்பட மாட்டியா நீ? ஏ மச்சான், எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா. கங்க்ராட்ஸ். டேய், உனக்கு உண்மையான சந்தோஷம் இல்லைடா. என்னன்னா, ஒன்று போல ஸ்கூலில் படித்தவன், ஒன்றா காலேஜில் படித்தவன், ஒன்று போல வேலையில் சேர்ந்தவன், இவன் மேனேஜர் ஆகிட்டான். நம்ம இன்னும் அப்படியே இருக்கணும் போறாம. டே, அப்படிலாம் உங்களோட எனக்கும் சந்தோஷம் தான். என்னடா டேய், மேனேஜர்டா, உனக்கு பாஸ். போய் இன்னொரு சின்ன சொல்லு. மச்சி, ஜாயின் பண்ண 3 வருஷத்துல மேனேஜர்னா சும்மா இல்லை, கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணணும். எவனை காக்கா பிடிக்கணும், எவனை காலை பிடிக்கணும், எவனை கழட்டி போடணும், எங்கே பணியணும், எங்கே அமுக்கணும் தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் சூதுவாது தெரிஞ்சுக்கணும் வச்சு. மச்சி, உன்ன மாதிரி பித்தலாட்ட தெலுங்குல பண்ணி குறுக்கோலியில் முன்னேறத வாழ்க்கை நான் சந்தோஷமா இல்லை. ஏய், நீங்கடா சந்தோஷமா இருக்க? உனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை. வேணும், பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, கிடைக்காது. டேய், பொண்ணுங்க இப்போ உன்ன மாதிரி டீட்டோட்டில் எதிர்பார்க்கல. பணம், பதவி, அந்தஸ்து அதை தான் எதிர்பார்க்குறாங்க. டேய், நான் இந்த 3 வருஷத்தில் ஃப்ளாட் வாங்கிட்டேன், கார் வாங்கிட்டேன். நீ இன்னும் 2 தான் கட்டிட்டு இருக்க. புரியுதா? யாருக்கு எது கிடைக்கணுமோ அது கிடைக்கும், கிடைக்கக்கூடாதுன்னா கிடைக்காது. நல்லது பண்ணுனா நல்லது நடக்கும், கெட்டது பண்ணா கெட்டது தான் நடக்கும். Just like that, Newton's second law. Every action has an equal and opposite reaction. No. Only fittest will survive. Hook or crook, you have to be on the top. Hey, சும்மா இல்லைடா, எல்லாத்தையும் நல்ல பேர் வந்தது. பியூனில் இருந்து அசிஸ்டன்ட் மேனேஜரு ஒவ்வொரு வித்திரையும் ஒவ்வொரு விதமாக கரெக்ட் பண்ணணும். சும்மாவா 15 வருஷம் செல்வி மாங்குன்னு வேலை பார்த்தான். அவனுக்கு கிடைக்க வேண்டிய மேனேஜர் போஸ்ட்டை கட்டி பிடிச்சது. எல்லா ஸ்டாஃபுக்கும் பர்த்டே ட்ரீட் கொடுத்து நம்ம செக்யூரிட்டி குஜிலி ருச்சிக்கா கரெக்ட் பண்ணி அவனுக்கு தெரியாமல் அவள் பாஸ்வேர்டை எடுத்து செல்வினா அக்கௌண்ட் எரர் பண்ண வச்சு அவனுக்கு டிசிப்ளினரி ஆக்ஷனு, டீம் ப்ரமோஷன். எவ்வளோ வேலை பார்த்துருக்கு தெரியுமாண்ண? Good morning, sir. Hi, good morning. You are fired, Albert. What? என்ன சார் சொல்றீங்க? What is this? ஏதாவது சொல்லுப்பா. ஆல்பர்ட், நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. உதய பார்க்காது, அவன் உன்ன மாதிரி குறுக்கு வழியில் முன்னேற பார்க்குறவன் இல்லை. என்னண்ணா இப்படி சொல்கிறீங்க? ப்ரமோஷன் ஆகணும்னு ஆசைப்படலை, அதே சமயம் ப்ரமோட் ஆகிற அளவுக்கு எந்த தப்பும் பண்ணலை. அப்படியா? நீங்கள் தப்பு செய்யலைன்னா எதுக்குன்னா பயப்படணும்? இங்கே தப்பு பண்ணணும்னா பயப்படணும் அவசியமே இல்லை. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 15 வருஷம் உயிரை கொடுத்து வேலை செஞ்சதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. இந்த ப்ரமோஷன் காரணத்துக்கு யார் மேலே சந்தேகப்படுறீங்களா? எனக்கு என்னமோ ஆல்பர்ட் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. அவன் தான் ஏதோ பண்ணியிருப்பான், பட் அவனுக்கு தான் ஏகப்பட்ட சப்போர்ட் இருக்கேன். நான் சொல்லி அவன் கேட்க போகிறான். என்ன கொடுமைன்னா, இந்த அசிங்கத்தோடு நான் ஆல்பர்ட் கீழே வேலை செய்யணும், வேறு வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. வீட்டு மேலே லோன் இருக்குது, பிள்ளைங்களை படிக்க வேண்டியிருக்கு. இது எல்லாத்துக்காக தான் இந்த அசிங்கத்தை சகிச்சிக்க வேண்டியிருக்கு. இதுக்கு பேசாமல் செத்து போயிடலான் இருக்கு.
விடுங்க பாஸ், எதுக்கும் கவலைப்படாதீங்க. எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் கூட ஒரு வேலை வாங்கி தரேன், டீசன்ட் சேலரி. You have excellent communication skills, but you use it only for buttering. சும்மா காக்கா பிடிக்கிறதுக்கும் சுயநலத்துக்கும் கொஞ்சம். And very good marketing skills. But your marketing skills are just manipulation. வெறும் பணம், பதவி, அந்தஸ்து மட்டும் வாழ்க்கையில் ஜெயிக்கிறது இல்லை. தம்பி, திறமையை ஒழுங்காக யூஸ் பண்ணு. தீதும் நன்றும் பிறர் தரவாரா, தினை விதைத்தவன் தினை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். தீமை வெல்வது போல் தான் தெரியும், ஆனா அது வெறும் சுத்த பொய்யடா. நேர்மை தோற்பது போல் தான் தெரியும், ஆனா அது சுத்தமான மாயாடா. தீமைகளை விதைப்போர் தீமையை தான் அறுப்பார், உண்மை என்றும் தோற்றதில்லையடா.